நித்திய நித்தியமா மேம் நிலைத்திருக்கான். தலைமுறை தலைமுறைக்கா மேம் பேசப்படான். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. 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 நல்லவனே தானே, வல்லவனே தானே, நல்லவனே தானே, ஓ வல்லவனே தானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. ஆண்டவர் ஏன் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார்? எதுக்காக தேர்ந்தெடுத்தார்னா, ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மளை தேவன் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மளை தேவன் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். அது அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே என்ன செய்ய விரும்புகிறேன்னா, உன்னை தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு குடும்பத்தை, ஒரே ஒரு சபையை சார்ந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு ஒரே ஒரு தகப்பனுடைய போதையினால் வளர்க்கப்படுகிற அந்த ஜனத்தை தேவன் என்ன செய்யணும், 2 பேர் இருந்தாலும் 2 பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரமே ஒருத்தரை தெரிந்து கொண்டவர்னா என்ன காரணத்தை வச்சு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் என்றால், அந்த யாக்கோப்பு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய திறமையோ, பெரிய அழகோ, பெரிய அந்தஸ்தோ இல்லை, சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை என்பது வேதத்தில் மறைக்காத உண்மை. வேதத்தில் மறைக்காத உண்மை. ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் இந்த யாக்கோபை பொறுத்து சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம அழகாக பார்க்க முடியும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா, பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவனை பற்றி வர்ணிப்பதற்கு எத்தனை காரியங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வ அங்கமும் ரோமம் அங்கி போர்த்திரமனை போலவும் வெளிப்பட்டான். பின்பவன் சகோதரன் தன் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாப்போக்கு என்று பெயரிட்டார். இவர்களை பெற்றபோது 60 வயதாக இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஒருத்தன் பிறப்பிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு பிறக்கிறார். பிறக்கும்போதே சிவந்த மேனியும் ரோமா அங்கி போர்த்தவனை போல அப்படின்னு வர்ணிச்சுட்டு, ஆனால் இன்னொரு பிள்ளைய பற்றி ஒன்றுமே சொல்லலை. அப்போ பிறக்கும்போதே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு என்ன செய்கிறார், பிறக்கிறார். 2வது வளர்ந்த பிறகுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். இத்தனை காரியத்தை சொல்லிட்டு யாக்கோபை பற்றி வளர்ந்த பிறகு ஒன்னே ஒன்று சொல்கிறாரு, அவன் குணசாலியும் கூடாரம். இதோடு முடிச்சுட்டார்.
ஆனால் அவனை பற்றி பார்த்தா 4 விதமான காரியங்கள் என்ன செய்கிறார். அவன் சிவந்த நிறமுள்ளன்றாரு, ரோமாங்கே பொறுத்தவனு சொல்கிறாரு, அவன் வனசஞ்சாரின்னு சொல்கிறாரு, அவன் வேட்டையில் வல்லவன்றாரு, ஸ்கின்ஃபுல்லாக இருக்கிறான்றாரு, அவனை அடிச்சுக்க யாருமே கிடையாது, அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு அழகானவன். அவனை பற்றி வர்ணிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் அந்த யாக்கோபை பற்றி வர்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்மளை பற்றி பேசப்படுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அநேகரை பேசுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். அவர்களை திறமையை பற்றி, அறிவை பற்றி, அழகை பற்றி, வசதியை பற்றி, படிப்பை பற்றி, பட்டத்தை பற்றி என்னென்னமோ பேசுவதற்கு மற்றவர்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காலை வேளையில் கத்தனை உற்சாகப்படுத்தும்படி உன்னை சொல்கிறா, உனக்கு ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் உன்னை என்ன செய்கிறேன், உன்னை தெரிந்து கொள்கிறேன். இவ்வளவு திறமையுள்ள ஏசாவை கத்தர் என்ன செய்யலை, அவனவர் தெரிந்து கொள்ளல, ஆசீர்வதிப்பதற்காக. ஆனால் ஒன்றுமே சொல்லப்படாத ஒன்னே உனக்கு குணசாலியும் அவன் கூடார வாசியமாக இருந்தான் என்று ஒரே ஒரு வரியில் அந்த சின்னவனை பற்றி சொல்லப்படுற ஒரு ஆளை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எதுக்கு தெரிந்து கொள்கிறார்னா ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொள்கிறார் என்று 23வது வசனத்திலே நம்ம அழகாக ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை பார்க்கலாம். 23வது வசனம், 25, 23வது வசனம். அதற்கு கர்த்தர், ரெபேக்காள் கேட்கிறா, என் கர்ப்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உனக்குள் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள். அப்படின்னா ஒரு கர்ப்பத்துக்குள்ளேயே எத்தனை காது இருக்குன்னா 2 இருக்குது இல்லையா? அப்போ சபைக்குள்ளேயும் கர்த்தர் என்ன செய்விக்கிறார், ஒரு 2 விதமான கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளைகளை என்ன சொல்கிறாரு, 2 விதமான கூட்டம் என்ன செய்யுது உங்களுக்குள் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன கூட்டம், அது ஜாதியை பற்றி சொல்லலை. என்ன சொல்கிறா, நான் நேசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது, நான் நேசிக்காத ஒரு கூட்டம் என்ன செய்யுது உன் வயிற்றுக்குள்ளே இருக்குமாண்டா. ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கிற 2 பிள்ளைகளையே கர்த்தர் ஒருத்தரை நேசிக்கிறார், ஒரு கூட்டத்தை வெறுக்கிறார்னா அப்போ சபையிலும் இப்படி தேவன் வச்சிருக்கிறார். ஒரு கூட்டம் அவர் நேசிக்கிற கூட்டம், மற்றொரு கூட்டம் அவர் வெறுக்கிற கூட்டம். ஒரு கூட்டத்தை நேசிக்கிற கூட்டத்தையும் கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார், அவர் வெறுக்கிற கூட்டத்தையும் சபையில் வச்சிருக்கிறார். சபையில் இருக்கிறதுனால எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிறதுனால, ஒரே சபையில் இருக்கிறதுனால அந்த சபையில் உள்ளவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அந்த சபையில் உள்ள எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த சபையில் உள்ள எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அந்த சபையிலோட எல்லாரையும் என்ன செய்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். இந்த சபையில் இருக்கா எல்லாரையும் கர்த்தர் நடத்துவார் அப்படின்று நம்ம ஒரு நாள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஒரே ஒரு கர்ப்பத்துக்குள்ள 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரே தகப்பனுடைய பிள்ளை, ஒரே தாயினுடைய பிள்ளை, ஒரே இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல வளருது, ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றார், 2 ஜாதி வச்சிருக்கிறேன். ஒன்று என்ன, நான் நேசிக்கிறவன், மற்றொன்று நான் வெறுக்கிறவன். இதை தான் மல்கியாவில் ஆண்டவருக்கு கையை வச்சுன்னு மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோன்னா, 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோன்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1ஆம் வசனத்திலேருந்தே கூட மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் என்ன, பாரமா ஆண்டவருக்கு என்ன பாரமா, உன்னை சிநேகிக்கிறேன்னு சொல்கிறது என்ன இருக்குது, அப்படியே எனக்கு ஒரு பெரிய உங்கள்கிட்ட சொல்லிடணும், உங்கள்கிட்ட நான் சொல்லிடணும் அப்படின்னு மல்கியாவுக்கு ஆரம்பித்த அந்த தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிக்கும் போதே பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பற்றியோ, பெரிய பெரிய காரியங்களை பற்றியோ, பெரிய பெரிய பாதிப்பை பற்றியோ பேசலை. ஆனால் ஒரே வார்த்தையை முதல்ல சொல்லி, பெரிய பாரமாக இருக்குப்பா. என்ன பாரம், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடணும், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடணும், ரொம்ப காலமாக என்ன இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், என்னங்க பாரம் அப்படின்னா, நான் யாக்கோபு வாசிக்கலாம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் திரும்ப அந்த வசனம் முதல் வசனத்து முதல் பகுதியிலிருந்து, மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு, ஈசாக்கின் பிள்ளைகளுக்கு சொல்லல, இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். அந்த இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் என்ன செய்கிறேன், நான் சிநேகிக்கிறேன், உங்களை நான் சிநேகிக்கிறேன். வாசிக்கலாம், உங்களை சிநேகிக்கிறேன்,
அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு அண்ணன் தான், அவன் மூத்தவன் தான், அவன் பெரியவன் தான், அவன் திறமை உள்ளவன் தான், அவன் ரொம்ப அழகானவன் தான், ரொம்ப வல்லவன் தான், ரொம்ப அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவ்வளோ ஸ்கில்லாக இருக்கிறவன் தான். ஆனாலும் யாக்கோபை நான் சிநேகிச்சேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவள் 2 கூட்டத்தை கத்தங்க வச்சிருக்கிறா. ஒரே சபையில் வச்சிருக்கிறா, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறா, ஒரே இடத்துல வச்சிருக்கிறா, ஒரே வீட்டில் வச்சிருக்கிறா. ஒரே வீடாக இருந்தாலும் சரி, ஒரே சபையாக இருந்தாலும் சரி, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரே தாயினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கி தேவன் என்ன வச்சிருக்கா? 2 கூட்டத்தையும் சபைக்குள்ளே வச்சிருக்கிறார், 2 கூட்டத்தையும் குடும்பத்தில் வச்சிருக்கிறார்னா, இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் உன்னை சிநேகிக்கிறேன்னு சொல்லுவாரா, உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லுவாரான்றதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி அந்த அளவுக்கெல்லாம் சபையில் வருகிற ஜனங்கள் தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை சிநேகிக்கிறாரா, கர்த்தரை வெறுக்கிறாரா, நம்ம செயலை குறித்து ஆண்டவர் என்ன யோசிக்கிறார், என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆழமாக நினச்சி, ஆழமாக யோசித்து, ஆழமாக திங்க் பண்ணி பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நமக்கு நேரங்கள் இல்லை. அதான் பிரச்சனை. நமக்கு என்ன இல்லைன்னா நேரம் இல்லை. அந்த அளவுக்கு யோசித்து பார்க்குற அளவுக்கு. எப்படி யோசிக்க? கர்த்தரை நேசிக்கிறாரா, கர்த்தரை வெறுக்கிறாரா அப்படின்னு யோசித்து பார்க்குற அளவுக்கு நமக்கு என்ன இல்லைன்னா, இன்றைக்கி நேரம் இல்லாமல் ரொம்ப என்ன செய்கிறோம், ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நிதானித்து பார்க்க நேரம் இல்லை. என்ன, சபைக்கு போகிறோம் கர்த்தரை ஆஸ்வதிப்பார், சபைக்கு போகிறோம் கர்த்தரை ஆஸ்வதிப்பார், சபையில் இருக்கிறோம் கர்த்தரை ஆஸ்வதிப்பார், ஞானசானம் எடுத்துருக்கிறோம் ஆஸ்வதிப்பார், கர்த்தரை சபை காணி கொடுக்குறோம் ஆஸ்வதிக்கிறார், தசமாம் கொடுக்குறோம் ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சபை நம்பி ஓடிக்கொண்டிருக்க தவிர, உண்மையிலே கர்த்தர் நம்மளை நேசித்து ஆஸ்வதிக்கிறாரா அப்படின்னு நிதானித்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு எனக்கு சபைக்கு நேரம் இருக்கான்னு கேட்டால் தைரியமாக மறுக்காமல் மழுப்பாமல் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதனால் 24 மணி நேரம் இல்லை, 30 மணி நேரம் கூட கொடுத்தா கூட பத்தாது. அந்த அளவுக்கு பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் தான் எனக்கு ஏராளமாக இருக்குது. ஆனால் வருத்தமான விஷயம், 2 கூட்டமும் ஒரே கர்ப்பத்தில் இருக்குது. பிறக்கிறதுக்கு முடியே சொல்கிறாரு, 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறேன் நான் பிரித்து வச்சிருக்கிறேன். ஒரே தகவல் தான். ஆனால் ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறேன், சிநேகிக்கிறேன். ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன். திறமையை வச்சு நான் சிநேகிக்கலை, அறிவை வச்சு நான் சிநேகிக்கலை, அழகை வச்சு நான் சிநேகிக்கலை, அவன் பெரிய வல்லவன் வச்சு சிநேகிக்கலை, பயங்கர ஸ்கில்லாக இருக்கிறானதை வச்சு நான் சிநேகிக்கலை. அப்போ அவனை வச்சு நான் சிநேகிக்கலை. ஒன்றுமே இல்லை. உன்னை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன் ஃபேமிலியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. படிப்பை பற்றியோ, பட்டத்தை பற்றியோ, அழகை பற்றியோ, அறிவை பற்றியோ உன்னை சொல்லுவதற்கு என்ன கிடையாது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற நபரையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த நபரை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த நபரை தான் ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலை வழியிலே நாம் தேவ சமூகத்தில் ஆழமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கர்த்தரை என்ன செய்ய விரும்புகிறா, நம்மளை நேசிக்க விரும்புகிறா, நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறா, கர்த்தரை உயர்த்த விரும்புகிறா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். அப்போ அந்த யாக்கோபை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் கர்த்தர் யாக்கோபை என்ன செய்கிறார், ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கார். அதான் அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை என்ன செய்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே, உன்னை வேறு எதுக்கும் நான் தெரிஞ்சுக்கல, உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை அவளை விட உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம் மீண்டும் அந்த வசனத்தை, 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:23 வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:23 மீண்டும் வாசிக்கலாம் அந்த 23வது வசனத்தை. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலே தோன்றியிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்ப. இதுதான் மல்கிய விளக்கிறார். என்ன விளக்கிறார், ஒரு எந்த ஜனம் பலத்திருக்கும், எந்த ஜனம் ஆஸ்வதம் இருக்கும், மற்றவர்களை விட யாரை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறா, மற்றவர்களை விட யாரை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறா, மற்றவர்களை விட யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறா. நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்கள்
இன்னொரு ஆளை விட அவங்க எப்படி இருப்பாங்க? உயர்வாக இருப்பாங்க. அவங்கள விட அவங்க மேன்மையாக இருப்பாங்க. அவங்கள விட அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவனை விட மூத்தவனை விட இளையவன் எப்படி இருப்பான்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பான். அதை நம்ம புரிஞ்சிக்க மாதிரி சொன்னால், அவன் நேற்றுக்கு தான் சபைக்கு வந்திருப்பான், நீ 10 வருஷமாக சபையில் இருப்ப. ஆனால் 10 வருஷமாக சபையில் இருக்கிறவனை பார்க்கலாம் நேற்றுக்கு சபைக்கு வந்த நபரை, நேற்றுக்கு சபைக்கு வந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? உயர்த்த விரும்புகிறா. இதை வச்சு என்ன புரிஞ்சிக்கலாம்? கர்த்தர் எல்லாரை விட, நேற்றா சொல்கிறேன், நம்மளை விட சின்னவங்களை விட, சின்னவங்கன்னா வயசில் சொல்லலை, ரட்சிப்பில் பிறகு நம்மளை விட பிறகு ரட்சிக்கப்பட்டவங்களை விட நம்மளை கர்த்தர் உயர்வாக வைக்கல, நம்மளை மேன்மையாக வைக்கலைன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் நம்மளை சிநேகிக்கலன்னு புரிஞ்சுக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு அதில் சொன்னால் மூத்த விசுவாசி, மூத்த ஊழியர், மூத்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இளையவர்களை விட மூத்தவர்கள் வளர்ந்துருக்கிறோமா? நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரா? மேன்மையாக வச்சிருக்கிறாரா? உயர்வாக வச்சிருக்கிறாரா? சிறப்பாக வச்சிருக்கிறாரா? சிறந்தவங்களாக வச்சிருக்கிறாரா? அப்படின்னு கவனித்து பார்த்துட்டோன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்ன? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரா? ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறாரா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரா? ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறாரா? ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற கூட்டமாக இருப்போன்னா, நம்ம இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே சபைக்குள்ளே கொண்டு வந்து, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே ரட்சிக்கப்பட வச்சு, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே ஞானஸ்நானம் எடுக்க வச்சு, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே சொற்ப நாட்களில் கர்த்தர் என்ன செய்வார்னா, அவங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவர் காயத்தமாக இருக்கிறார். அவங்களை உயர்த்துவதற்காகவே தேவன் சபைக்கு அவங்களை கொண்டு வருகிறார். யாரை? ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள. ஏதோ சபைக்கு வந்த பிறகு சரி சபைக்கு வந்துட்டாங்க, வேற வழி இல்லை, சரி கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போ அப்படின்னு இல்லை. அவனை சபைக்கு கொண்டு வருவதே எதற்காக தான்? ஆசீர்வதிப்பதற்காக தான். உன்னை சபைக்குள்ளேயே நான் கொண்டு வரேன்ற சொல்லி இந்த காலையில் கர்த்தர் ஒரு ஆழமான வார்த்தையை நமக்கு சொல்றார். ஒரு ஆழமான வார்த்தையை சொல்றா. நீ சபைக்கு வந்த பிறகு உன்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை, மாறாக என்ன, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் விருப்பம் கொண்டதுனால தான், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் சித்தம் கொண்டதுனால தான், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் எனக்கு ஆசை இருந்ததுனால தான் உன்னை சபைக்குள்ளேயே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கணும்னு சித்தம் கொண்டதுனால தான். அவன் இளையவனா இருந்தா கூட சரி, அவனை இளையவனா இருந்தா கூட சரி, அவன் ரொம்ப ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தா கூட சரி, பேசுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது, பேசுற அளவுக்கு ஒன்னே சொன்னியாது, அவன் ஒன்னே ஒன்று, அவன் வீட்டையே சுற்றினும் கிடப்பான்பா, அவன் வீட்டையே சுற்றினும் கிடப்பான், குணச்சாலம் வீட்டு, அவன் வீட்டு விசுவாசியா இருப்பான், அவன் வீட்டுக்குள்ளேயே கிடப்பான், அவனுக்கு வெளி உலகம் தெரியாது, வெளியறிவு கிடையாது, ஜென்ரல் நாலேஜ் கிடையாது, ஒரு பொது அறிவும் கிடையாது. அவன் ஒன்னே ஒன்று கிடப்பான். எங்க கிடப்பான்? வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். அந்த வீடுன்றதானே இப்படி சொல்றேன். அவன் சபைக்குள்ளேயே கிடப்பான தவிர அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இந்த பைபிளை தவறனுக்கு ஒன்றும் தெரியாது, வசனத்தை தவறனுக்கு ஒன்றும் தெரியாது, சத்தியத்தை தவிர ஒன்றும் தெரியாது, வெளி உலகமே அவனுக்கு தெரியாது, வெளிநபர்கள் அவனுக்கு தெரியாது, வெளி அனுபவம் அவனுக்கு கிடையாது, ஒன்றுமே அவனுக்கு புரியாது. அப்படிப்பட்ட நபரையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? உன்னை பற்றி பேச ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அறிவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே சபைக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொல்லி கர்த்தர் யாருக்கோ தேவன் இந்த காலையிலே கர்த்தர் தீர்க்கமாக தேவன் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை எங்கே கொண்டு வச்சிருக்கேன்? உன்னை சபையில் கொண்டு வச்சிருக்கிறேன். உன்னை உயர்த்துவதற்காகவே சபையில் கொண்டு வச்சிருக்கிறேன். உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே சபையில் கொண்டு வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு வந்ததே ஆசீர்வதிக்காததுக்கு தான். நீ வந்ததனால ஏதோ ஒரு இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ உன்னை என்ன செய்யல? ஆசீர்வதிக்கல. உன்னை ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக தான் உன்னை சபைக்குள்ளேயே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அனுதாபப்பட்டு ஆசீர்வதிக்கிறது வேற. அனுதாபப்பட்டு எதை வந்துட்டான், சரி நம்மளை நம்பி வந்துட்டான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நெல்லுக்கு பாய்க்கிறது புல்லுக்கும் பாயறது வேற. ஆனால் ஆண்டவர் சொல்றா, உன்னை நெல்லுக்கு பாய்க்கிறது புல்லுக்கு படுற தண்ணி அல்லப்பா, நீ புல்லுக்கு பாயிற தண்ணி இல்லை, நீ நெல்லுக்கு பாயிற தண்ணி. உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் என்ன பண்ணியிருக்க? உனக்கு கொண்டு வந்ததே ஆசீர்வதிப்பதற்காக தவிர அனுதாபப்பட்டவன் என்ன செய்ய விரும்பல, உன்னை ஆசீர்வதிக்க விரும்பல. உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் உன்னை உள்ளேயே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். ஏன் ஆசீர்வதிக்கிறா? ஒரு ஜனத்தை விட இன்னொரு எப்படி இருக்கும்? பலத்திருக்கும். அவன் பெரியவனாக இருப்பான், இவன் மூத்தவன் தான், திறமை தான். ஆனால் இவன் திறமையை கொண்டு அவனை ஆசீர்வதிக்கல. அவனை பெரியவனாக இருக்க முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, அவன் உயர்வாக இருக்க முடியாது, மேன்மையாக இருக்க முடியாது. திறமை இருக்கிறது உண்மைதான், அறிவு இருக்கிறது உண்மைதான், அழகு இருக்கிறது உண்மைதான், படிப்பு இருக்கிறது உண்மைதான், பட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் என்ன செய்யல? நான் நேசிக்கலையே. உனக்கு பட்டம் இருக்கிறது உண்மை, படிப்பு இருக்கிறது உண்மை,
திறமை இருக்குது உண்மை. எனிபடி பயங்கர திறமை, சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கர திறமை அந்த அளவுக்கு இருக்குது. உன் திறமையோட மற்றவன் என்ன செய்யவே முடியாது, போட்டி போடவே முடியாத அளவுக்கு திறமை உனக்கு இருக்கு. ஏசாவோட யாக்கோபு என்ன செய்யவே முடியாது, போட்டி போடவே முடியாது, அவன் கிட்ட கூட நிற்கவே முடியாது. அவ்வளவு திறமை, அவ்வளவு அழகு, அவ்வளவு அறிவு, அவ்வளவு எல்லாமே அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் உன்னை நான் நேசிக்கலையேப்பா, ஆனாலும் உன்னை நான் நேசிக்கலையே, ஆனாலும் உன்னை நான் என்ன செய்யல, விரும்பலையே, அதனால என்ன செய்ய முடியல, உன்னை ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லை. உன் திறமையை வச்சு என்ன பண்ணிக்கோ, நீ வேட்டையாடி சாப்பிட்டுக்கோ. உன் திறமையை வச்சு என்ன பண்ணிக்கோ, நீ அடிச்சு சாப்பிட்டுக்கோ. நீ திறமை வச்சு என்ன பண்ணலாம், ஒன்னே சாப்பிட்டுக்கலாம். உன் திறமையை வச்சு நீ என்ன செய்யலாம் தெரியுமா, ஒன்னே ஒன்று செய்யலாம். ஏசா என்ன செய்யலாம், தினந்தோறும் சாப்பிட்டுக்கலாம். உன் திறமையை வச்சு, உன் வேட்டையில வல்லவனை வச்சு, உன் திறமையை வச்சு ஒன்னே ஒன்று செய்யலாம், நீ சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒன்னையும் நீ பார்க்க முடியாது. யாரை பார்த்து சொல்லுவா, ஏசாப்பா சொல்லுவார், ஏசா உனக்கு திறமை இருக்குது, பயங்கர அழகு இருக்கு, இந்த அழகை வச்சு தினமும் சாப்பிட உதவும், தினமும் நீ சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு உனக்கு நான் தர மாட்டேன். சாப்பாடு வேணா போட்டு கொடுப்பேன், சரி சாப்பிட்டுக்கோ. அது எதை வச்சு, நான் தரல, உன் திறமை வச்சு நீ போய் சாப்பிட்டுக்க போ. உன் திறமை வச்சு அன்னைக்கு அவன் வேட்டையாடினா, இன்னைக்கு வேலை செய்யறான், அவ்வளவுதான். அன்னைக்கு எப்படி சாப்பிட்டான், வேட்டையாடி சாப்பிட்டான். இன்னைக்கு என்ன செய்யலாம், உன் திறமை இருக்கு, வேலை செஞ்சு சாப்பிட்டுக்க போ. ஆனா நான் உனக்கு தர மாட்டேன், நான் உனக்கு தர மாட்டேன். மேல உயர்வுன்னு கனவுல கூட காணாத, மேல வருவன்னு கனவுல கூட காணாத, ஒன்னே உனக்கு கொடுப்பேன், தினதோறும் சாப்பிட்டு தூங்கிட்டு போ, அவ்வளவுதான். உனக்கு வெறும் சாப்பாடை கொடுத்து உன்னை உட்கார வைப்பேன் தவிர வேற ஒன்னையும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதையும் மீறி நீ மேலே எலும்பு நினைச்சனா, நீ ஒரு ஜான் எலும்புனா உன்னை ஒரு முளை சறுக்க வைப்பேன். நம்ம பாடியில சொன்னா அதான் மல்கியோட ஆண்டவர் சொல்றாரு, அவன் கட்டுவான், நான் என்ன செய்வேன், அவனை இடிப்பேன். அப்படின்னு என்ன சொல்றோம், நம்ம புரிஞ்சிருக்க மாதிரி சொல்லணும்னா, நீ ஒரு ஜான் ஏறணும்னு நினைப்ப, உன்னை ஒரு முளை சறுக்க வைப்பேன். நீ ஒரு ஜான் தான் மேலே ஏறணும்னு பிரயாசப்படுற, ஆனா உன்னை ஒரு முளை உன்னை சறுக்க வைப்பேன். கதை கிளியரா வான் படுறத காலையில நீ ஒரு ஜான் ஏற நினைக்கிற, ஆனா ஒரு முளை உன்னை சறுக்க வைக்குவேன். ஏன் தெரியுமா, நான் உன்னை நேசிக்கல, நான் உன்னை நேசிக்கல. அதனால நீ ஒரு இன்ச்சு ஏற நினைப்ப, ஒரு ஜான் மேல உயரலாம் நினைக்கிற, ஒரு ஜான் மேல எலும்பா நினைக்கிற, உன்னை ஒரு முளை கீழே சறுக்க வைப்பேன். நீ கட்டுவ, நான் இடிப்பேன். ஆபத்தான வசனம் வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை. ஏதோமிய நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் நாம் என்ன செய்யலாம், எழும்பலாம், நம்ம ஒருமானப்படலாம், இன்னும் கொஞ்சம் உழைப்பா கூட்டலாம், இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படலாம், இன்னும் நம்ம ஜெபம் பண்ணலாம், இன்னும் எழும்பலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க எலும்பு கட்டுவார்கள், கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு கதை சொல்றா, அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். அதான் நான் புரிஞ்சுக்க, நம்ம புரிஞ்சுக்க மாதிரி சொல்றேன், நம்ம விளங்குற மாதிரி சொல்றேன். நீ ஒரு ஜான் உயரம் நினைக்கிற, நான் ஒரு மலை உன்னை சறுக்க வைப்பேன். நீ ஒரு ஜான் தான் உயரம் பண்ணுற, உன்னை ஒரு மலை சறுக்க வைப்பேன். கத்த யாருக்கும் கிளியரா சொல்ற, கத்த யாருக்கும் கிளியரா சொல்ற, நீ ஒரு ஜான் உயரம் நினைக்கிற, உன்னை ஒரு மலை சறுக்க வைப்பேன். ஏன் தெரியுமா, உன்னை நான் வெறுக்கிறேன். சபையில தான் இருக்கிற, சபையில தான் இருக்கிற, என்னுடைய சபையில தான் இருக்கிற, என் பிள்ளைய போல தான் இருக்கிற, என் அப்பத்தை புசிக்க, என் சரீரத்தை புசிக்கிற, என் ரத்தத்தை பானம் பண்ற, ஆனாலும் நான் வெறுக்கிறேன், ஆனாலும் நான் வெறுக்கிறேன். கேட்கல, ஆண்டவரே என்னதான் நடந்துச்சு ஆண்டவரே, எதனால வெறுக்கிறீங்க? நிறைய காரியம். அதுல இவனை நேசிக்கிறதுக்கு ஒரு காரியமோ, அவனை வெறுக்கிறதுக்கு ஒரு காரியமோ. என் சிந்தனை வந்த ஒரு அந்த பாடல் வரி வரும்போது, யாக்கோபை நான் தெரிந்து கொண்டே இஸ்ரவேலர் துதிக்க வச்சேன்னு சொன்னேன். அந்த வரும்போது என் சிந்தனை வந்த 2 பேர் கொடுத்த ஒரே ஒரு காரியங்களை குறித்து மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே 2 பேரையும் நீங்க தானே உருவாக்குனீங்க, ஆமா. 2 பேரும் நீங்க தானே சபைக்கு கொண்டு வந்தீங்க, ஆமா. 2 பேரும் நீங்க தானே வளர்க்க வச்சீங்க, ஆமா. பிள்ளைய கொடுத்ததே நீங்க தானே, ஆமா. எல்லாம் நான் தான். ஆனா அவன் செயல்பாடு எனக்கு சரியில்லையே, அவன் செயல்பாடு எனக்கு பிடிக்கல, அவன் செயல்பாடு எனக்கு பிடிக்கல. அவன் செயல்பாடு பிடிக்கலன்னு எப்ப தெரியுது, அவன் கருவில் இருக்கும் போதே தெரியுது. ஏசாவுடைய செயல்பாடு பிடிக்கலன்றது ஆண்டவருக்கு எப்ப தெரியுது, அவன் கருவலை இருக்கும்போது, இன்னும் வெளியே வரல, இன்னும் பிறக்கவே இல்லை, அப்பவே தெரியுது அவன் செயல்பாடு சரியில்லைப்பா. அதனால அவனை தூக்கி ஓரம் போடு, அவன் வேணா இருந்துட்டு போட்டோம், வேணா வந்திருக்கானா சோரம் போட்டு அனுப்பு, சாப்பாடு கொடுத்துட்டு போதும், வேற ஒண்ணு கொடுக்க வேண்டாம். ஏசா வேலை செஞ்சு சாப்பிட்டுக்க போ, உனக்கு திறமை கொடுத்துட்டேன், அதனால என்ன பண்ணு, வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கோ. ஆரம்ப ஆசோதம் அப்படிதான் இருக்குது, அப்பா கொடுக்குற ஆசோதம் அப்படிதான் இருக்குது. எது,
28 சொல்லுவார், அப்பா என்னப்பா வேற ஆசீர்வாதமே எனக்கு இல்லையா, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா, ஒன்ன கூட வைக்கலையா அப்படின்னு சொன்னா, ஒன்னே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற வேணா வாங்கி கூட போடா, என்ன உன் கையின் பலத்தினால் நீ சம்பாதிச்சுக்க போ. கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டாரு. உன் கை பலத்தால் என்ன பண்ணு, உன் கை பலத்தினால் என்ன பண்ணு, நீ சம்பாதிச்சுக்க போ. உன் கையின் பலத்தினால் என்ன பண்ணு, உன் பட்டயத்தினால் என்ன பண்ணு, நீ மேற்கொண்டு ஜெயிச்சுக்க போ. அதை தான் உனக்கு பழைப்பு. உனக்கு கர்த்தர் பழைக்க வைக்க மாட்டாரு. உன் திறமையில வேணா பழைச்சுக்க போ. பட்டயத்தால் வாழ முடியாது. அழகா சொல்றாரு, உன் பட்டயத்தினால் நீ பிழைக்கணும், வாழ முடியாது. போதும் போதும். வாழ்றது ஒரு அனுபவம், வாழ்றது ஒரு அனுபவம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் பிழைச்சன் இல்ல, வாழ்ந்து. ஆனா ஏசாவு சொல்றா, ஏசா உனக்கு ஒண்ணு வேணா தரேன். அப்பா சாக போற காலத்துல கண்ணு தெரியாத அப்பா கூட என்ன செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. பரம தகப்பனும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. எழுத்து முடிக்கிற தகப்பனும் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. சொல்றாரு, வேலை செஞ்சு சாப்பிட்டுக்க போப்பா. உன் கையின் பலத்தினால் நீ. அப்பொழுது யாக்கோபு அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் உன் கையின் பலம், அதை மட்டும் வாசி. உன் கையின் பலத்தோடு ஏசாவு சொல்றான் இல்லையா, உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து, உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து. நீ யாரதான் சேவிக்கணும், உன்னவன் சின்னவன் தான், நீ அவங்கள்ட்ட தான் வேலை செஞ்சுக்கணும், நீ அவங்கள்ட்ட தான் ஏதாவது வாங்கிக்கணும், நீ அவங்கள்ட்ட தான் நீ வாங்கிக்கணும். இன்னும் நம்ம மாநில சொன்னா கோவிச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீ அவங்கள்ட்ட தான் கை நீட்டி பிழைக்கணும். உன்னை விட சின்னவங்கிட்ட தான் உன்னை கை நீட்ட வைப்பேன். உன்னை கொடுக்கிற மாதிரி வைக்க மாட்டேன், உன்னை வாங்குற மாதிரி தான் வைப்பேன். ஏசாவுக்கு சொல்றாரு, உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை என்ன செய்வ, நீ சேவிப்ப. உன் சகோதரன் உன்னை சேவிக்க மாட்டான், உன் சகோதரன் உங்ககிட்ட வர மாட்டான். நீ தான் அவங்ககிட்ட போகணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பா, ஏதாவது சப்போர்ட் பண்ணுப்பா, ஏதாவது கொடுப்பா அப்படின்னு உன் சகோதரங்கிட்ட என்ன போகணும், நீ தான் போகணும். உன் திறமையை வச்சு நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஏசா, உன் திறமை ஒன்னே ஒண்ணு பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்க போ. உன் திறமை சாப்பிடறது மட்டும் தான் உதவும், வேற ஒன்னதுக்கு உதவாது. உன் திறமையை வச்சு வேற ஒன்னு நீ சாதிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், 3 நேரம் சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிடலாம், சிக்கன் மட்டனமா சாப்பிட்டுக்கலாம். காலையில சிக்கன் மட்டன், மத்தியானம் சிக்கன் மட்டன், நைட்டு சிக்கன் மட்டன். வருஷம் 365 நாளும் உன் திறமையை வச்சு காட்டுக்கு போ, வேட்டையாடு, எப்படி சாப்பிட்டுக்கோ. தினமும் கறி முட்டை மீனா சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தான் உன் திறமை உதவும் இல்லையா, வேற ஒரு ஆசீர்வாதத்துக்கும் உதவாது, வேற ஒரு ஆசீர்வாதத்துக்கும் உதவாது. வேற ஒன்னையும் நான் உனக்கு தர மாட்டேன். ஒன்னே உனக்கு கொடுக்குறேன், திறமையை கொடுத்துருக்கிறேன், வச்சு வேலை செஞ்சு சாப்பிட்டுக்க போ. நீ வேலை செய்யறது எதுக்கு உதவும், சாப்பாட்டுக்கு மட்டும் தான் உதவும், வேற ஒன்னத்துக்கும் உதவாது. உன் கையில கொடுக்கறது பாரு எதுக்கு உதவும், சாப்பிடறதுக்கு உதவும். சாப்பிட்டுக்க போ, நல்லா சாப்பிட்டுக்க போ. அதுதான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதமே. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு போய், அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டு நல்லா பார்த்து தூங்கு, அவ்வளவுதான். வேற ஒன்னு உனக்கு கொடுக்க மாட்டேன், வேற ஒன்னையும் பண்ண முடியாது. ஆனா இன்னொருத்தங்கிறான் பாரு, அவனை நான் தெரிஞ்சு கொண்டேன். எதுக்குன்னா அவனை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் தெரிஞ்சு கொண்டேன், அவனை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் தெரிஞ்சு கொண்டேன். ஆண்டவர் கேட்கணும், என்ன ஆண்டவரே, ஒரு பெரியவன், ஒரு மூத்தவன், அந்த மூத்தவனை போய் இப்படி விட்டுட்டீங்களே, சாப்பிட்டு போப்பான்னு சொல்லிட்டீங்களே. வேணா திறமையை வச்சு நான் கூட சாப்பாடு கூட நான் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணும், நீ சாப்பாடு கூட உனக்கட சின்ன போல தான் கை நீட்டணும். உன் திறமை சின்ன செய்ய கூட முடியாது, சாப்பாடு கூட என்ன செய்ய முடியாது, நீ நல்லா சாப்பிட முடியாது. யாருக்கிட்ட தான் கை நீட்டணும், தம்பி கொஞ்சம் சாப்பாடு போடுப்பா, கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுப்பா, கொஞ்சம் சோறு போடுப்பா அப்படின்னு யாருக்கிட்ட தான் போய் நிற்கணும், உன் தம்பி கிட்ட தான் போய் நிற்கணும். எப்போ, நீ ஸ்கில்ஃபுல்லா இருக்கும் போதே, நீ வல்லவனா இருக்கும் போதே. களைச்சு போய் வர, ஏன் களைச்சு போய் வர, நீ தான் வல்லமாச்சே, நீ தான் பயங்கர ஸ்கில் ஆச்சேப்பா. ஏன் களைச்சு போயிட்ட, ஏன் டயர்ட் ஆயிட்ட, ஏன் ரொம்ப பெரிய ஆளாச்சே. அப்புறம் நீ என்ன போயிட்டு, யாக்கோபு ரொம்ப பசிக்குது, அது உயிர் போற அளவுக்கு இருக்குது, நீ சாப்பாடு கொடுக்கலாம், நான் செத்தே போயிடுவேன், சாப்பாடு கொடுறா. உன் திறமை என்னாச்சு, உன் அறிவு என்னாச்சு, உன் பலன் என்னாச்சு. அப்ப திறமையும் அறிவை வச்சு என்ன செஞ்சிட முடியாது, ஒரு நாளும் நம்மளால நம்ம தேவைகளை கூட சந்திச்சுக்க முடியாது. நம்முடைய திறமைகளையும் அறிவையும் வைத்து நம்முடைய தேவைகளை கூட நம்மளால சம்பாதிச்சுக்க முடியாது. கிளை 25 பண்ணி வரோம். என்னது, யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஏசா களைச்சு போய்
அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இல்ல அதுக்கு முன்னாடி அந்த சிவப்பான குளிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, நான் இழைச்சு போய் இருக்கிறேன். அவன் கேட்கிறான், சாஸ்திரபத்த கூட நான் தான் சாக போறேனே, நான் தான் சாக போறேனே, எனக்கு விட்டு போடு. அதற்கு ஏசா, இதோ அவன் திறமை வச்சு என்ன கூட முடியல, உயிர் வாழ கூட உன்னால முடியாது தம்பி. திறமை நம்பி ஓடாத, திறமை நம்பி ஆடாத, திறமை நம்பி ரொம்ப பேசாத. உயிர் வாழ் சாப்பாடு கூட கிடைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு அவன் திறமை. அவன் ஸ்கில்லு தான், அவன் பயங்கர திறமை தான், ஆனா சாப்பாடு கூட கிடைக்கல. நான் தான் சாக போறேனே, நான் தான் சாக போறேனே. இதை சாரிபதி விதவை சொன்னா நியாயம். ஏன்னா ஒரு பொம்பளை விதவை, உதவி செய்ய ஆள் இல்ல. எப்பா நீ யாரு, வயசு அப்படி பயங்கர ஸ்கில் இல்ல, வேட்டையில வல்லவன், பயங்கர திறமை, பயங்கர அழகு, பயங்கர அந்தஸ்து, உன்னை பத்தி ஏகமா வர்ணிக்க முடியுமே. சாப்பாடு கூட இல்லாம சாகர நிலைமைக்கு தள்ளி விட்டார் பாருங்க. ஏன்? ஒரே ஒரு கதை சொல்லுவார், நம்மளை நேசிக்கலப்பா, அவ்வளவுதான். அப்ப நம்ம கர்த்தரை நேசிக்கலாம், என்ன நமக்கு தந்துரும்? ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை, ரொம்ப சாப்பாட்டு கூட சிரமப்படக்கூடிய அளவுக்கு தள்ளி விட்டுருவார். சாப்பாட்டு கூட ரொம்ப திறமை இருக்கு, ஆனா சாப்பாடு கஷ்டப்படுற அளவுக்கு. அதையே மீறி என்ன சாப்பிட்டுக்க போ, வேட்டையாடி சாப்பிட்டுக்கா. அந்த சாப்பாடு கூட என்ன செய்ய முடியல, சில நேரத்தில் கிடைக்கல. எது? வேட்டையாடி கிடைக்கிற சாப்பாடு கூட சில நேரத்தில் கிடைக்கல. அந்த சாப்பாட்டு கூட நீ யாருக்கு அடுத்த பண்ணிக்கணும் தெரியுமா? உன்னை விட சின்னவங்க கிட்ட தான் பண்ணிக்கணும். நான் மட்டும் உன்னை நேசிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா, நான் மட்டும் உன்னை நேசிச்சுட்டேன்னா, உன் திறமையை வச்சு உன்னை எவ்வளவு ஆஸ்வதிக்க முடியும் தெரியுமா? எவ்வளவு உயர்த்த முடியும் தெரியுமா? எவ்வளவு மேன்மைப்பட முடியும் தெரியுமா? ஆனா உன்னை நேசிக்கல, அதனால உன்னை ஆஸ்வதிக்கல. அதனால திறமை இருக்கு, வேலை செஞ்சு சாப்பிட்டுக்க போ. அப்பாவும் சொல்றாரு, உன் பட்டயத்தானே பிழைச்சு உன் சகோதரன் என்ன பண்ணு, போய் சேவிச்சுக்க போ. ஆனா உன்னால என்ன செய்ய முடியாது, நீ தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. மாறக என்ன செய்ய, உன் சகோதரன் போய் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்க போ. அது வேலை கூட எங்க, உன்னோட பெரியவங்கிட்ட இல்லை, உன்னை விட பெரியவங்கிட்ட இல்லை, உன்னோட சின்னவங்க ராமரு, அவங்ககிட்ட போய் வேலை செஞ்சு அவன் எதனா கொடுப்பான்ல, அதை வச்சு சாப்பிட்டுக்க போ. இது எப்ப கிடைக்கிறது ஆசீர்வாதம்? அழுததுனால அது கிடைக்குது, அழல்னா அது கூட இல்லை. என்ன ஆசீர்வாதிங்கன்னு போய் கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சி கெஞ்சி அழுததுனால என்ன ஆசீர்வாதம்? இப்ப ஏசப்பா என்ன செய்யற, ஈசா கிட்ட, ஐயா இது ஒரே ஆசீர்வாதம் தானா, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு அழுது புரண்டு கத்தி கதறி, ஒன்னாவது கொடுங்க, ஒன்னாவது கொடுங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டாம்? அது சொல்றாரு, உனக்கு என்ன செய்ய முடியாது, உன் செயல்பாட்டுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது தம்பி. உன்னை கொடுக்குற வேணா வாங்கிக்கோ. என்ன? உன் பட்டையத்தானே படைச்சு உன் தம்பி கிட்ட போய் சாப்பிட்டுக்க போ. உன் பட்டயத்துல பிழைச்சு உன் திறமையை வச்சு என்ன பண்ணு, நீ தனியா சாப்பாடு கூட முடியாது, உன் தம்பி கிட்ட போய் சாப்பிட்டுக்க போ. உன்னோட சின்னவங்க இருக்கிறான் பாரு, உன்னோட இளைய ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவங்ககிட்ட போய் சாப்பிட்டுக்கோ. உன் திறமையை வச்சு நீ கூட தனியா சாப்பிட முடியாது. நிறைய திறமை இருக்குது, என்ன பண்றது? ஆனா என்ன செய்ய முடியல, உன்னை நேசிக்கலையேப்பா, உன்னை நேசிக்கலையே. உன்னை நேசித்தன்னு வச்சுக்கோங்க, உன்னை எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? உன்னை எவ்வளவு மேன்மையா வச்சிருப்பேன் தெரியுமா? எவ்வளவு உயரத்துல வச்சிருப்பேன் தெரியுமா? உன்னை நேசிக்கலையேப்பா, உன்னை நேசிக்கலையே. அப்ப கர்த்தர் விரும்பாத ஒரு மனிதனை, கர்த்தர் நேசிக்காத ஒரு மனிதனை தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க துளி கூட விருப்பம் இல்லை. ஆசீர்வதிக்கவும் விரும்பல, ஆசீர்வதிக்கிறதையும் விரும்பல. ஆசீர்வதிக்கவும் விரும்பல, ஆசீர்வதிக்கிறதை விரும்பல. ஈசாக்கு தப்பி கூட ஒரு வார்த்தை வாயில வந்துற போது, தவறி கூட ஒரு வார்த்தை வந்துற போது, ஆனா வாயை திறந்த உடனே அவனுக்கு எப்படி வருது, ஆசீர்வாதம் மலை 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 மலைன்னு வருது. யாருக்கு? யாக்கோபுக்கு போயிட்டு உட்கார்ந்து முட்டி போட்ட உடனே, கையை வச்ச உடனே ஆசீர்வாதம் அப்படியே மடந்திருந்த வெள்ளத்தை போல வருது. பட பட பல மலை மலைன்னு வார்த்தை வருது, மடந்த வெள்ளத்தை போல வார்த்தை வருது. என்னன்னா என்ன சொல்றானே தெரியல. இவர் ஏற்கனவே அவங்க தாத்தா கொடுத்த ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்கிறாரு. ஆனா இவன் கத்தனை கூட, சரிப்பா இவ்வளவு தூரம் அழுறதுனால என்ன செய்யறேன், அனுதாபப்பட்டு, சரி பரிதாபமா இருக்கு, உன்னை பார்த்து எப்படி இருக்கு, பரிதாபமா இருக்கு, சரி அதனால என்ன செய், உன் பட்டயத்தினால நீ பிழைச்சி உன் தம்பி கிட்ட சாப்பிட்டுக்க போ. எப்பா எவ்வளவு ஒரு ஆபத்தான வார்த்தை பார்த்தீங்களா? ஆனா எவ்வளவு பேர் அதை வாசிக்கும் போது, ஐயோ இந்த ஒரு நிலைமை நம்மளை வச்சிடக்கூடாது, இந்த ஒரு நிலைமைகளை தள்ளி விட்டுறாதீங்க சாமி, இந்த ஒரு நிலைமைகளை வச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு அதை வாசிக்கும் போது, ஆண்டவரை கத்தி கதறி என் நிலைமையா பாத்துங்கப்பா அப்படின்னு கத்தி கதறோம் இருப்பான கடை எனக்கு தெரியல.
உன் பட்டயத்தில் பிழைச்சி, உன் திறமையில பிழைச்சி, ஆனால் எங்கே போய் சாப்பிட்டுக்கோ? உன் தம்பி கிட்ட போய் சாப்பிட்டுக்க போ. உன் தம்பி கிட்ட போய் தானே வேலை கேளு, ஒரு கொடுப்பான் போ, அதை வச்சு சாப்பிட்டுக்க போ. அது நீ தனியாக கூட வேலை செஞ்சு சாப்பிட முடியாது போ. இதை ஏழைக்கு சொன்னது மோசமா இருக்கு இல்லையா? உன் பசங்க என்ன செய்வாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாங்க, ஏதாவது வேலை கொடுறான், ஏதாவது வேலை கொடுறான், ஏதாவது வேலை கொடுறான்னு. அவனுக்காவது பரவாயில்ல, கண்ணுக்கு மாதிரியாவது போய் கெஞ்சி சாப்பிட்டுக்கிட்டான். ஆனால் இவனுக்கு என்ன சொல்றாரு? உன் தம்பி கிட்ட தான் போகணும், நீ போ. உன்னை விட எளியவங்கிட்ட தான் நீ எந்த உதவிக்கு வேணாலும் போகணும். உன்னை விட மூத்தவனுக்கு உதவி செய்ய மாட்டான், உன்னை விட இளையவன் தான் அவனுக்கு உதவி செய்ய வைப்பன்றார். ஆபத்தான வார்த்தை, ஆபத்தான வார்த்தை. உன்னை விட மூத்த மாட்ட உனக்கு உதவி கொடுக்க மாட்டேன். மாறாக என்ன? உன்னை விட இளையவங்கிட்ட தான், உன் வயசுல குறைஞ்சவன், அது ரட்சிப்பிலையோ அனுபவத்திலையோ அறிவிலையோ திறமையிலையோ உன்னை விட குறைவா இருக்கிற மாதிரி அவங்கிட்ட தான் உனக்கு என்ன செய்ய வைப்பேன்? உன்னை உதவி கேட்க வைப்பேன். ஆபத்தான வார்த்தை, ஆபத்தான வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு நாள் நம்மளை வச்சிடக்கூடாது. ஒரு நாள் நம்ம பிள்ளைகளை வச்சிடக்கூடாது, நம்ம குடும்பத்தை வச்சிடக்கூடாது, நம்ம சபையார கத்திர வச்சிடக்கூடாது. ஒரு நாள் அந்த ஒரு நிலைமையில, ஏசாவை வச்ச அந்த ஒரு நிலைமையில நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ நம்ம பிள்ளைகளையோ நம்ம சபையாரையோ ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் அந்த ஒரு நிலைமையில கத்திர நம்மளை வச்சிடக்கூடாது, அந்த ஒரு நிலைமையில வச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான எண்ணத்தோடு கூட இன்னைக்கு மாற்ற வேண்டிய காரணத்தை மாற்றிட்டோம்னா நிச்சயமா தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும்? நம்மளை சிநேகிச்சு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஏசாவை சிநேகிக்காதது போனதுக்கு பல காரணங்கள். அதில் இன்னைக்கு ஒரு காரணம், தகப்பனுக்கு தெரியாமலும் சுய இஷ்டம் போல அவன் நடக்குமா, சுய இஷ்டம் போல அவன் என்ன செய்வான்? நடக்கிற ஆளு ஏசா. சுய இஷ்டம் போல நடக்கிற ஆள் ஏசா. யாரு? ஏசா யாரு? சுய இஷ்டம் போல நடக்கிறாள், சுய விருப்பம் போல நடக்கிறாள், சுய இஷ்டமாய் நடக்கிறாள், சுய விருப்பமா நடக்கிறாள். அவனுக்கு மற்றவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா தகப்பனுடைய மனசு கஷ்டப்பட்டா கூட அதை பத்தி கவலைப்படாத ஆள். தகப்பனுடைய மனது ஆழமா சொல்லணும்னு சொன்னா, தகப்பனுடைய மனதை பற்றி கவலைப்படாத ஒரு நபரை கர்த்தர் சிநேகிக்க மாட்டார்கள். தகப்பனுடைய இருதயத்தை பற்றி கவலைப்படாத ஒரு நபர், நான் செய்யறது அப்பா என்ன நினைப்பாரு, அப்பா என்ன யோசிப்பாரு, இது அப்பா சந்தோஷப்படுவாரா, அவர் எதனா வெறுத்துருவாரா, அவரை சங்கடப்பட்டுருவாரா அப்படின்னு யோசிக்காம தகப்பனுடைய இருதயத்தினுடைய மனதை நோகடிக்கிற ஒரு நபரை கர்த்தர் ஒரு நாள் நேசிக்க மாட்டார். 26ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற ஒரு நபரை கர்த்தர் ஒரு நாள் நேசிக்க மாட்டார். ஏசாவுக்கு நிறைய காரியம் இன்னைக்கு ஆழமா தேவன் சொல்றது. தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற ஒரு நபர், தகப்பனுடைய இருதயத்தை விசனப்படுத்துற ஒரு நபர், தகப்பனை குறித்து ஒரு நாளும் அவனுடைய துக்கத்தை பற்றி கவலைப்படாது, அந்த வேதனையை பற்றி கவலைப்படாத, என் விருப்பம் நான் செய்கிறேன், என் சொல்ல நான் செய்கிறேன், நமக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு என் விருப்பம் போல் நடந்து தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற, தகப்பனுடைய இருதயத்தை சங்கடப்படுத்துற, தகப்பனுடைய இருதயத்தை விசனப்படுத்துற இதே கருத்து தான் சவுலை குறித்து ஆண்டவர் சொன்னார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் சவுலை குறித்து ஆண்டவர் சொன்னார், இந்த சவுலை ராஜாவாய்க்கானது எனக்கு என்னவா இருக்கு, மனசுக்கு வேதனையா இருக்குப்பா, மனசை நோகுதுப்பா, என் மனசை நோகடிச்சிட்டான்பா, நான் சவுலை ராஜாவாய்க்கினது. அப்ப தகப்பனுடைய மனசை நோகடிக்கிற ஒரு நபர் ஒரு நாள் கர்த்தர் சிநேகிக்கிற நபரை இருக்க முடியாது. தகப்பனுடைய மனசை நோகடிச்சிட்டு, தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற இல்ல தகப்பனுடைய மனசை நோகடிச்சிட்டு, தகப்பனை வேதனைப்படுத்திட்டு, தகப்பனை விசனப்படுத்திட்டு, தகப்பனை சங்கடப்படுத்திட்டு, தகப்பனை உபத்திரவப்படுத்திட்டு, தகப்பனை வேதனைக்குள்ளாக்கின ஒரு நபர் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா சிநேகிக்க மாட்டார். அப்ப யாரு? தகப்பனுடைய மனதை நோகடிக்கிறவர். ஏதோ ஒரு செயல் இல்லையா? சரி, இந்த செயல் தகப்பனை நோகடிக்குதுன்னு பிறகு தெரியுது. என்ன தெரியுது? பிறகு தெரியுது. என்ன தெரியுது? 14வது வசனத்தை வாசிக்கலாம். 28ல 7 கொஞ்சம் வாசிங்கள் பார்க்கலாம்.
அடுத்த வசனம், அடுத்த 8வது வசனம். கானானினுடைய குமாரத்திகள் பார்வைக்கு என்பதை அறிந்ததினால் ஆக மொத்தம் என்ன? தகப்பனை அறிந்தோ தகப்பனை சந்தோஷப்படுற செயல் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து என்ன செயல் தான்? தொடர்ந்து என்ன செயல் தான்? தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற செயல் தான். சரி, தகப்பன் என்ன விரும்புறா? 28:1-2-3 28:1-2-3 யாக்கோபை அழைத்து எழுந்து புறப்பட்டு. அப்ப ஈசாக்குடைய விருப்பம் என்ன? இவங்க அப்பா என்ன விரும்புறா அதுதான் அவரும் விரும்புறா. யாரு? ஆபிரகாமுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு அந்த விருப்பம் தான் யாருக்கும்? ஈசாக்குக்கும். ஆபிரகாம் என்ன விருப்பம்? இந்த சபிக்கப்பட்டது என்ன செய்யக்கூடாது, நீ கால் வைக்க கூடாதுப்பா அப்படின்னு ஆபிரகாம் விரும்பினார். அதை தான் யாரும் விரும்புறா? ஈசாக்கு விரும்புறா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நீ இதே வார்த்தை யாருக்கு சொல்லியிருக்க முடியும்? யாசாக்கு சொல்லியிருக்க முடியும் இல்லையா? ஆனா யார்கிட்ட போல? யாக்கோபு யார்கிட்ட போக முடியுது? ஈசாக்கு கிட்ட, அப்பா கிட்ட போக முடியுது இல்லையா? உன்னால அப்பாட்ட போக கேட்க முடியுமா? உன்னால போய் அப்பாட்ட கேட்க முடியுமா? நீ எந்த காலத்தை அப்பாட்ட கேட்டிருக்க? ஏசா 40 வயசு ஆச்சு இல்ல, எதை மட்டும் கேட்ட? ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் இல்லையா கேட்டல்ல? கொஞ்சம் மட்டும் தானே கேட்ட. என்ன ஆசை கேட்ட? 27 கடைசி தானே கேட்ட. ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைக்கலையா, ஒண்ணு கூட எனக்கு வைக்கலையா அப்படின்னு கேட்டல்ல. சரி, ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தான்ல, அடுத்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எங்க போய் இருக்கணும்? அப்ப எதுக்கு மட்டும் தான் போவோம் அப்பாட்ட? ஆசீர்வாதத்தை வாங்குறது மட்டும் தான் யார்கிட்ட போகணும்? அப்பா கிட்ட போகணும். ஆலோசனை வாங்க. ஆசீர்வாதத்தை வாங்க அப்பா கிட்ட போனியப்பா, ஆலோசனைய வாங்க. இன்னைக்கு எத்தனை பேரு ஆசீர்வாதத்தை வாங்க அப்பா கிட்ட போறோம், ஆலோசனைய வாங்க அப்பா கிட்ட போறோம். ஆனா அமர்க்கம் பத்தி அவன் யாரு? என்னால என் தகப்பன் ஒரு நாள் கூட என்ன செஞ்சிடவே கூடாது, மனசு நோக்கிறதவே கூடாது. ஏற்கனவே நான் சபையில யாரோ சொன்னதை கேட்டு எங்க அப்பாவுக்கு விரோதம் செயல்படுறதுனால ஒருவேளை எங்க அப்பா என்ன குறித்து மனசபை பட்டிருப்பாரோன்ற வருத்தம் யாருக்கு இருக்குன்னா யாக்கோபுக்கு. ஏன்? ஏற்கனவே எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, அதான் நான் சபையில சொல்றேன். சபையில யாரோ சொல்றாங்கன்னு கேட்டு நான் செஞ்ச ஒரு செயல், ஒருவேளை எங்க அப்பா கண்ணு தெரியாத அப்பா கிட்ட போயிட்டு நான் ஏசான்னு சொல்லி நான் ஏமாத்தி ஆசுவத்தை வாங்கினது, ஒருவேளை என்ன குறித்து எங்க அப்பா எப்படி இருக்கலாம், மனஸ்தாபம் பற்றுவாரோ. ஆனா இன்னைக்கு பட்ட மனஸ்தாபம் இனி ஒரு நாள் என்ன செஞ்சிடவே கூடாது. எங்க அப்பா என்ன குறித்த மனஸ்தாபம் படவே கூடாதுன்றதுல யாக்கோபு கவனமா இருக்கிறார். அதனாலதான் 27ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகளை ரெபேக்காளுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவள் தன் இளைய மகனாக யாக்கோபை அழைத்து, உன்னை கொன்று போடுவான் என்று நினைத்து, ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேளு, எழுந்து புறப்பட்டு ஆரான் இருக்கிற வீட்டுக்கு போ, ஓடி போய் நான் உன்னை கூப்பிட அதுக்கப்புறம் வந்திருப்பான் அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனம் 44 கடைசி வசனம், 46 கடைசி வசனம். ரெபேக்கா நோக்கி அப்படின்னா இப்ப யாக்கோபு இது வரைக்கும் அங்க போல, இது வரைக்கும் சொல்லி பார்த்தா கேட்கல. ஏன்? அவன் புரிஞ்சு போச்சு, ஏற்கனவே சபையில யாரோ சொல்றதை கேட்டு நான் செஞ்சுதான் எங்க அப்பா மனசை நோகடிச்சது போல என்ன செய்யறேன் நான் ஃபீல் பண்றேன். இனி ஒரு நாள் எங்க அப்பாவுடைய மனசை நான் நோகடிக்க மாட்டேன். நீ 1000 நல்லதா சொல்லு, எங்க அப்பா என்ன சொல்லட்டும், என் தகப்படைய மனசை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நோகடிக்க மாட்டேன். என் தகப்படைய மனதை நான் நோகடிக்க மாட்டேன். என் தலைமுடைய மனசை நோக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஏற்கனவே ஏதோ ஒன்று செஞ்சது எனக்கே மனசை குத்துது. கண்ணி தெரியாது அப்பாட்ட போய் இப்படி சொல்லிட்டோமே, அப்பாட்ட போய் பேசிட்டோமே, அப்பாட்ட போய் பேசிட்டோமே, தகப்பன் இப்படி பேசிட்டோமே, இப்படி சொல்லிட்டோமே, இதை செஞ்சிட்டோமே, அவருக்கு முன்னாடி செஞ்சிட்டோமே, அவர் கண்ணுக்கு மறைவாத செஞ்சிட்டோமே அப்படி என் மனசு நோக்குது, என் மனசு வலிக்குது, என் மனசாட்சி சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்ட யாக்கோபு, நீ தப்பு பண்ணிட்ட யாக்கோபு, நீ தப்பு பண்ணிட்ட. கண்ணு தெரியாத தகப்பனுக்கு முன்னால நீ மறைச்சிட்ட, நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பா நீ ஏமாத்திட்ட அப்படின்னு மனசை நோடு என் மனசாட்சி சொல்லுது. அதனால ஏற்கனவே செஞ்ச தப்ப இனி ஒரு கால் என்ன செய்யவே மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன்.
இனி ஒரு நாள் செய்யவே மாட்டேன். ரெபெக்காள் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவன் காதோட மங்கள. ஏன்? ஏற்கனவே உங்க பேச்செல்லாம் கேட்டு என் தகப்பனுக்கு நான் சரியாம செஞ்சு என் தகப்பனுடைய மனசை நோக்கடிச்சதை போல நான் ஆவியில ஃபீல் பண்றேன். அதனால அந்த தப்பை இனி செய்ய மாட்டேன். ஏற்கனவே தகப்பன் நோக்கடிச்சிட்டேன், இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 சொல்லு, நான் கேட்க மாட்டேன். அதான் ரெபெக்காள் சொல்லி சொல்லி பார்த்தா இவன் கேட்கல. இப்ப நேரவன் எங்க போயிட்டா? ஓஹோ, இவன் சொல்லதான் கேட்பான். போயிட்டு அப்பாட சொன்ன பிறகு அவர் சொல்றார், கூப்பிட்டு நீ கிளம்பி போப்பா அப்படின்னு சொன்ன உடனே 5 வசனம் எழுந்து புறப்பட்டு பதன் அறாமல் இருக்கிற போ என்றான். 5 வசனம் ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதன் அராமுக்கும் சீரிய தேசத்தானாகிய பெத்துமெடைய குமாரனாகிய தனக்கு ஏசாவுக்கும் போக புறப்பட்டான். எப்ப புறப்படுறான்? எங்க அப்பா சொல்லிட்டியா? எங்க அப்பா சொல்லட்டும். நான் யாரோ சொல்றத செய்யற ஆள் இல்ல, ஏற்கனவே செஞ்சுட்டேன். அதனால எங்க அப்பா ஒருவேளை சங்கடப்பட்டிருப்பாரோ, மனஸ்தாபப்பட்டிருப்பாரோ, இந்த பையன் இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே, இந்த பையன் இப்படி நம்மளை செஞ்சுட்டானே, நம்ம நிலைமையை அறிஞ்சு இப்படி நம்ம ஏமாத்திட்டானேன்னு என் செயல் ஒருவேளை என் தகப்பனை வேதனை படுத்திருக்குமோ, என் மனசாட்சி எனக்கு குத்துது. அதனால இனி ஒரு நாள் என் தகப்பன் சொல்லாத நான் செய்ய மாட்டேன். என் செய்யற செயல் என் தகப்பனுடைய மனசை நோகடிக்காது. யாரை கத்த நேசிக்க விரும்புறா? யாரை கத்த வெறுக்க விரும்புறா? அப்பா மனசு நொந்தா என்ன, அவர் சங்கடப்பட்டா என்ன, அவர் கஷ்டப்பட்டா என்ன, அவர் கண்ணீர் வடிச்சா என்ன, அதை பத்தி நமக்கு என்ன? அவர் யார் கஷ்டப்பட சொன்னது? அவர் யார் வேதனைப்பட சொன்னது? தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற ஒரு பிள்ளையை கர்த்தர் ஒரு நாள் நேசிக்க மாட்டார். ஆனா அதே இடத்துல தகப்பன் என்னை பத்தி மனசுக்கு கஷ்டப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாதுன்னு அந்த விரும்புகிற பிள்ளையை கர்த்தர் நேசிக்கிறா. யாக்கோபு, நீ சின்னவனா இருந்தா கூட உன்னை பெரியவனா மாத்துவேன். ஏசா, நீ பெரிய ஆனந்த கூட உன்னை சின்னவன் நிலைமையில கூட வைக்க மாட்டேன், சின்னவனுக்கு வேலைக்காரன் வைப்பேன். இதைதான் காமுக்கு சொன்னா, உன் சந்ததி அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் போப்பான்ட்டார். நோவா சொன்னார், என் மனசை நோக்கடிச்சல்ல, என்னை வேதனைப்படுத்தினல்ல, என்னை பத்தி தப்ப வெளியில சொன்னல, என்னை பத்தி அவமானத்தை வெளியில போய் சொன்னல, என்னை பத்தி சொல்லிட்டல்ல, என்னை பத்தி வெளியில பேசனல்ல, என்னை பத்தி வெளியில தப்பா பேசனல்ல, என்னை அவமானப்படுத்திட்டல்ல, என்னை துக்கப்படுத்திட்டல்ல. தகப்பனுடைய மனதை துக்கப்படுத்ததுனால உன் சந்ததி அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். அவன் ஆஸ்வாதமா இருக்க மாட்டான். ஏன்? தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற அது சவுலானாலும் சரி, அது நோவாவுடைய பகனா இருக்கிற காமானாலும் சரி, அது யாந்த நபராலும் ஏசாவதாலும் சரி, கர்த்தருடைய தகப்பனுடைய மனதை நோகடிக்கிற ஒரு நபரை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா நேசிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் தேவன் நேசிக்க மாட்டார். ஆனா தகப்பனுடைய மனதை நோகடிக்காதபடி காத்துக்கொண்ட நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதனாலதான் எபிரேய ஆக்கியோன் இப்படி எழுதுறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் நினைக்கிறேன், இப்படி எழுதுகிறார். எபிரேயர் 13:19 இப்படி எழுதுகிறார். எபிரேய ஆக்கியோன் என்ன எழுதுகிறார்? எப்படி எழுதுகிறார்? அப்படி எழுதுகிற வார்த்தையை அழகா எழுதியிருக்கிறார். 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் நினைக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை விழித்திருக்கிறவானபடியா அவங்க துக்கத்தோடு அல்ல, உன்னை சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கணும். உன்னை சந்தோஷமா ஆசீர்வதிக்கணும். உன்னை நினைச்சா உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு, உன்னை நடத்துகிறவர்களுக்கு, உன்னை நடத்துகிற தகப்பன்மார்களுக்கு சந்தோஷம் வரணும். துக்கம் வரக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது, விசனம் வந்துடக்கூடாது, சங்கடம் வந்துடக்கூடாது. நம்ம நினைக்கும் போது நம்மளை நடத்துகிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா நடிக்கிறதாக இல்லை, என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்குமானால் இன்னைக்கு நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். தகப்பனுடைய மனசை நோகடித்து தகப்பனுடைய மனசை வேதனைப்படுவதை குறித்து கரிசனை இல்லாமலோ கவலை இல்லாமலோ என் விருப்பனை செய்கிறேன் அப்படின்னு நினைச்சு இஷ்டம் போல வாழ்கிற ஒரு நபரை தகப்பன் ஒரு நாளும் சிநேகிக்க முடியாது. கர்த்தரை சிநேகிக்காத நபர் எந்த ஆஸ்வாத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெறவே முடியாது. இன்னைக்கு தகப்பனால் நேசிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆஸ்வாத்தை பெற விரும்புகிறோமா? தகப்பனால் வெறுக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து ஆபத்தையும் பாதிப்பையும் வாங்கிக்க விரும்புகிறோமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாக்கோபை
உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. இன்னைக்கு தெரிந்து கொள்றது ஆசீர்வதிப்பதற்காகத்தான். இன்னைக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே என்பதை இந்த காலை வேளையில கர்த்தர் தீர்க்கமாக நமக்கு உரைக்கிறார். உன்னை தெரிஞ்சுக்கிட்டதே உன்னை ஆசீர்வதிக்கதான்பா. உன்னை தெரிந்து கொள்ளுகிறதே உன்னை ஆசீர்வதிக்கத்தான். உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு ஆழமா ஒரு சிந்தனை முடிவெடு. என் தகப்பனுடைய மனதை நான் ஒரு நாள் நோகடிக்க மாட்டேன். என் தகப்பனுடைய மனதை ஒரு நாள் நோகடிக்க மாட்டேன். தகப்பனுடைய மனசு எப்ப நோகடிக்கும்? எப்ப நோகும்? ஒண்ணு, தான் விரும்புகிறபடி எல்லாம் செயல்பட்டா தகப்பனுடைய மனசு நோகும். தகப்பனுக்கு பிடிக்காத இல்ல மற்றவங்க யாரோ சொல்லுகிறத செய்கிறதுனால தகப்பனுடைய மனது நோகும். தகப்பனுக்கு எது பிடிக்காதோ அந்த செயலை செய்யறதுனால தகப்பனுடைய மனசு நோகும். 3 காரியத்தை தகப்பன் நோகணும். எது தகப்பனுக்கு பிடிக்காதோ அந்த செயலை நம்ம செய்வோம்னா அது தகப்பனுக்கு நோகும். அது எந்த செயலானாலும் சரி. எனக்கு தோன்றுகிறபடி நான் செய்யற செயலா இருந்தா அது தகப்பனை நோகடிக்கும். மற்ற யாரோ சொல்றத நான் செய்வேன்னா தகப்பனுடைய மனது நோகும். இந்த 3 எனக்கு தவிர்த்துட்டு தகப்பனுடைய அறிவுரையின்படியும் தகப்பனுடைய ஆலோசனையின்படியும் நாம் செய்யக்கூடிய நபராக இருந்தா அந்த 28 யாக்கோப்பு தகப்பனுடைய ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டு புறப்படும் போதுதான் கர்த்தருக்கு தரிசனமாகி, நீ படுத்துக்க அந்த பூமியை சொந்தமாக தருவேன், நான் உன் கூடவே இருப்பேன், எந்த நபரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ போயிட்டு வா, தைரியமா போ, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துறன்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தங்களை தேவன் ஆசீர்வதிச்சு யாக்கோபை அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். யாரோ சொல்றதை கேட்டு செய்யும் போது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கல, அப்பதான் ஆசீர்வதிச்சார் தெரியாம. ஆனா அப்பாவுடைய ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டவர் புறப்படும் போது ஆண்டவரே வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நேரடியே வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷனை அனுப்பி ஆசீர்வதிக்கல, நேரடியாக ஆண்டவரே வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஏன்? உன் செயல்பட எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் செயலை நான் விரும்புறேன், உன் செயலை நான் அப்செட் பண்றேன், அதனால நானே உன்னை நேரடியாக வந்து ஆசீர்வதிக்கிறேன், நீ தைரியமா போ, ஒன்றும் கவலைப்படாத, உன் கூடவே நான் இருப்பேன். லாபான் எத்தனை உனக்கு பாதிப்பை ஏற்படுத்த நினைச்சானோ, அவன் எத்தனை முறை சம்பத்தை மாற்ற நினைச்சானோ, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் சந்ததி பெருகும், உனக்கு மகனாயுமை கொண்டு வருவேன், 2 பரிவாரம் உனக்கு உண்டு, உன்னை பாதுகாக்க 2 பரிவாரம் உண்டு. 2 பரிவார ஆசோதம் மட்டுமல்ல, உன்னை பாதுகாக்க 2 பரிவாரம் உனக்கு உண்டு, உன்னை மிகுந்த ஆசோதம் வைப்பேன், தைரியமா போன்னு கர்த்தரை நேரடியாக வந்து ஆஸ்வதிக்கிறா. ஏன்? உன் செயல்பாடு யாக்கோபு எனக்கு பிடிச்சிருக்கு. யார் யார் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணு நான் கேட்கல. ஏன்? என் தகப்பன் சொல்லட்டும், என் தகப்பன் சொல்லட்டும். நான் ஏற்கனவே யாரோ சொன்னதை கேட்டு செஞ்சது என் தகப்பன் இருதயம் நோங்கினதை போல நான் ஃபீல் பண்றேன், நான் உணர்றேன். இனி ஒரு தவற, அந்த தவற இனி நான் செய்ய மாட்டேன். யாரோ சொன்னாங்க, அதை கேட்டு செஞ்சுட்டேன். ஆனா எங்க அப்பா மனஸ்தாபப்பட்டதை போல, எங்க அப்பா வேதனைப்பட்டதை போல நான் ஃபீல் பண்றேன். அதனால இனி அந்த தப்ப என் வாழ்க்கையில ஒரு நாளும் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஆழமான தீர்மானம் யாக்கோப்பு. ஆனா ஏசாவை பார்க்கிறோம், அதை பத்தி யோசனையே கிடையாது. காரணம் பண்ணு இதான் போனா ஏசா இஸ்மாவேலின் சந்ததி அதான் அப்படி போயிட்டே இருக்கான். அவன் அப்பாட்ட போற அனுபவமே கிடையாது. அப்பாட்ட போகலாம், அறிவுரையை கேட்கலாம், அறிவுரையை பெற்றுக்கொள்ளலாம், அப்பாவுடைய ஆலோசனை செயல்படலாம், அந்த எண்ணமே கிடையாது. யார் சொல்றான் அதெல்லாம் கேட்டுக்குவான், சொல்ற மணியெல்லாம் கேட்டு கேட்டு செய்யறவன் ஏசா. ஆனா யாக்கோபு சொல்றான், ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை நான் தொடர்ந்து செய்ய மாட்டேன். எனக்கு அறிவுரை சொல்லுகிறது எங்க அப்பாவா இருக்கணும், என் தகப்பனா இருக்கணும்,
அவர் அறிவுரையின்படிதான் நான் செயல்படுமென்றதுல ஆழமா இருந்ததுனால ஆண்டவரும் ஆஸ்வதிக்கிறாரு, அப்பாவும் ஆஸ்வதிக்கிறான். அந்த சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறுது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எப்படி செயல்பட விரும்புகிறோம்? தகப்பனுடைய மனதை நோகடித்து, தகப்பனை வேதனைப்படுத்தி, தகப்பனை விசனப்படுத்தின ஒரு நபரையும் இந்த வேதாகம் ஆசீர்வதித்ததாக எழுதப்படவே இல்லை. அது காமா இருக்கலாம். முதல் சந்ததி, அழிவுக்கு பிறகு வந்த சந்ததி காம். அந்த சந்ததியை கர்த்தர் விடல. கானான் சபிக்கப்பட்டவன், பெரிய சாபத்தை கொடுத்தார். ஏசாவை கர்த்தர் நேசிக்கல. அவன் கட்டுவன், நான் இடிப்பேன்றார். அவன் கட்டுவன், இடிப்பேன். சவுல அடுத்த ஜனேசன் வளர விடல. என் மனசை நோக்கடிச்சிட்டான்பா. ஆண்டோடைய மனதை நோக்கடிக்கிறதும் அப்பாவுடைய மனதை நோக்கடிக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணு. சாமுவேல் மனசை நோகறார். சவுளுடைய செயல் சாமுவேலை நோக்கடிக்குது. கர்த்தர் மனசை நோகறார். ஒரு நாள் இனி அப்படிப்பட்ட ஒரு செயல் நமக்குள்ள இராதபடி கர்த்தர் நம்மை கிருபையா காப்பாராக. பரிசுத்த பிதாவே, ஒரு நாளும் எங்கள் தகப்பன்மார்களை நாங்கள் நோகடிச்சிடாதபடி, ஆண்டவர் ஒரு நாளும் எங்களுடைய செயல்பாடுகளை நம்மளை விசனப்படுத்தி விடாதபடி நாங்கள் கவனமாக இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, ஆண்டவர் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு அவங்க மனசை நோகடிக்க விரும்பலப்பா. எனக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நான் செஞ்சு அவங்க மனசை நோகடிக்க நான் விரும்பலப்பா. அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சு அவங்க மனசை நோகடிக்க விரும்பல. தகப்பனுடைய அறிவுரையின்படியும் தகப்பனுடைய ஆலோசனைப்படியும் நாங்கள் செய்து அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தி உம்மிடத்திலிருந்தோ தகப்பனிடத்திலிருந்தோ ஒரு பெரிய ஆசுவத்தை பெற்று ஒரு ஆசுவதிக்கப்பட்ட சந்ததியாகவே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. யாக்கோப்பை ஆசீர்வதிச்சதே போல என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திற்கு ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு உடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க. தடைகளை மாற்றும், நாமத்தை உயர்த்தும், தேவக்கரம் கூடி இருக்கட்டும். நாள் முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்து நாள் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து நடத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நடத்தும், ஆசீர்வதியும். சகல துதிகர மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். அப்பிரயோஜன ஊழியக்காரர் கடமை செஞ்சிருக்கிறோம். சகல துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி இந்த தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.